ஆகா விசு மைய நேய அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பகுதி அஷ்டம சனி பாகம் 2. அஷ்டம சனி நீங்குவதற்கு உள்ள ஒரே ஸ்தலம் புதுக்கோட்டை என்று நேற்று பார்த்தோம். இந்த ஆலயத்தில் சனி பகவானுக்கு இடதுபுறம் ராகு பகவானும் வலதுபுறம் கேது பகவானும் அமைந்திருப்பார்கள் பொதுவாக கோயில்களில். ஆனால் இந்த கோயிலில் மட்டும் வலப்பக்கத்தில் ராகு பகவானும் இடப்பக்கத்தில் கேது பகவானும் அருள் புரிகிறார்கள். ராகு பகவானின் பார்வை சனி பகவான் மீது படுவது மிகவும் சிறப்பாகும். இங்குள்ள தட்சிணாமூர்த்தியை கல்யாண தட்சிணாமூர்த்தி என்று அழைக்கிறார்கள். அதாவது திருமணம் தடைபடுபவர்கள் இவரை வழிபட கூடிய சீக்கிரத்தில் திருமணம் நிகழும் என்று சொல்லப்படுகிறது. பல ஆண்டுகளாக இக்கோயிலில் வழிபாட்டில் இருந்து வந்த அன்னை அகிலாண்டேஸ்வரி விக்கிரகத்தின் ஒரு கரம் சேதமடைந்ததால் அதற்கு பதில் புதிதாக ஒரு விக்கிரகத்தை பிரதிஷ்டை செய்ய கோயிலுக்குள் கொண்டு வந்துள்ளனர். ஆனால் அப்போது சில அமங்கலமான நிகழ்வுகள் ஏற்பட்டதால் பழைய விக்கிரகத்தை அப்புறப்படுத்தாமல் 2 அம்பாள் விக்கிரகத்திற்கும் பூஜை செய்ய ஆரம்பித்தனர். பொதுவாக 2 அம்பாள் இருக்கும் கோயில் களத்திரதோஷ பரிகாரத்தலமாக விளங்கும். அந்த வகையில் இக்கோயிலும் களத்திரதோஷத்திற்கு பரிகாரத்தலமாக விளங்குகிறது. அதாவது அம்மனின் ஒரு கை ஊனமடைந்ததால் புதிதாக ஒரு அம்மன் விக்கிரகத்தை கொண்டு வந்து பிரதிஷ்டை செய்ய ஏற்பாடு செய்தார்கள். அப்பொழுது சில அமங்கலமான காரியங்கள் நிகழ்ந்தது அந்த கோயில். அதனால் பழைய விக்கிரகத்தை எடுக்காமல் புதிதாக கொண்டு வந்த விக்கிரகத்தையும் அதன் அருகில் வைத்து 2 விக்கிரகங்களுக்கும் பூஜை செய்து வந்தார்கள். 2 அம்பாள் இருக்கும் கோயில் களத்திரதோஷ பரிகாரத்தலமாக விளங்கும் என்று சொல்லப்படுகிறது. அந்த வகையில் இக்கோயில் களத்திரதோஷத்திற்கு பரிகாரத்தலமாக விளங்குகிறது. மேலும் அம்மனின் பார்வை நவகிரகங்களின் மீது படுவது போல அமைந்திருப்பது இக்கோயிலுக்கு மேலும் சிறப்பை காட்டுகிறது. அதாவது அஷ்டம சனி இருப்பவர்கள் திருநள்ளாறு கோயில் சென்று வழிபடுவதை விட இந்த புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கிக்கு அருகில் அமைந்துள்ள எட்டியத்தனி அகதீஸ்வரர்